குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க என்ன ஞாபகம் இல்லைங்களா? பார்த்த முகமா இருக்கு, பேர் ஞாபகம் வரலையே. என் பேர் மதன். அன்னைக்கு ராதாவோட வந்தேன். சரி சரி, இப்போ ஞாபகம் வந்துருச்சு. தேங்க்யூ. என்ன விஷயம்? நான் நிறைய இங்கிலீஷ் படிக்கணும், நல்லா பேசணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஏன் தமிழ் படத்துல நடிக்க பிடிக்கலையா? இல்லைங்க, அது வந்து சும்மா பிராங்கா சொல்லுங்க. உங்க ஸ்டூடெண்ட் ராதாவை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். அவங்க இங்கிலீஷ் படிப்பையும் அவங்க அறிவையும் நினைச்சா எனக்கு அவங்க கூட பேசும்போது எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. அதனாலதான் ஒரு பொண்ணு கிட்ட இங்கிலீஷ்ல நல்லா பேசினா தான் அவ விரும்புவாங்கிறது மடத்தனம். இருந்தாலும் உங்க ஆசை கெடுக்க நான் விரும்பல. என்னால முடிஞ்ச அளவு உதவி செய்றேன், நீங்களும் ஒத்துழைக்கணும். நான் ஒரு சில புத்தகங்களை எழுதி தரேன். இந்த பொம்பளைகளை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுற. என்ன பண்றது? எப்ப வருவாளோ? என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பாட்டு சீன் எடுக்க போறேன். அதுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ கடமையிலே கண்ணா இருக்கீங்க. மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல, மயக்கம் மட்டும்தான். அதான பார்த்தேன். இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உட்காரு. பரவாயில்ல. ஆனா உட்காருமா, வெட்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க சொல்ல? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல. நான் ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதானு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவு தானா? இதுதான் சீனு. வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. ஓஹோ. டேபிள்ல உட்காந்துட்டு தனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சருவரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டேன். இட்லி வடை பொங்கல் பூரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அஜிசன் டைரக்டராச்சே. நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து முத்தம் கொடுத்தா. சுடியவே ஆசைந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கவங்க எப்படி? இப்படி. இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள். நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. முராட்ட ஒண்ணு. போயிட்டு வாங்க. ஒரு செம்மறி ஆட்டை பண்ணி கற்பழித்து விட்டது. வாடா, கையில என்ன இவ்வளவு புத்தகம்? டேய், பார்த்து செலவு பண்றா. வர வர எனக்கு கடையில வேலையே இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ சுமார. ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு 4-5 இடத்துல தமிழ் அர்த்தம் போட்டிருந்தா எதமா எடுத்துக்கிறது? சுத்தமா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மச்சி. மறுபடியும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, +2 3 வாட்டி எழுதியும் தேர முடியல. டேய், எந்த தொழில செஞ்சாலும் திரும்ப செய்யணும்டா. முயற்சி திருவினையாக்குண்டா, அதுக்காக தான் முயற்சி பண்றேன். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கண்ணு வராத மாட்டை பிடிச்சி வாசல்ல கட்டக்கூடாது, முட்டிடும். ஆமா, அதுவும் சரிதான்டா. இங்கிலீஷ்லாம் நமக்கு ஒத்து வராது. இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவோம். உனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஹிந்தி வரும். இங்கிலீஷ் வரும். அன்னக்கிளி, அன்னக்கிளி, ஐயோ அண்ணா, அன்னக்கிளி. என்ன மாமா? அன்னக்கிளி, கொஞ்சம் தவிடு இருக்கா? ஏன் மாமா, தவிடு திம்பியா? தரம் நீ தவிடு துண்ணதா காஷ்மீர் எருமாடு மாதிரி இருக்க. காஷ்மீர் எருமையா? ஆமா, காஷ்மீர்ல எருமாடுல உன்ன மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். ஏன் இப்ப நல்லா இல்லையா? அன்னக்கிளி, யாரு கூட பேசிட்டு இருக்க? நம்ம மது இல்ல, அதான்ப்பா இந்த அரலூசு மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். தம்பி என்ன கேக்குறாரு? ஐயா, கொஞ்சம் தவிடு வேணும். என்ன மாட்டு தீவனம் கொடுனா? தவிடு கேட்கறதுக்கு ஒத்தடம் கொடுக்க. அதான பார்த்தேன். தம்பி கொஞ்சம் தவிடு எடுத்து கொடுமா. புண்ணாக்கும் சேர்த்து தரேன், அப்போ அது கொஞ்சம் குண்டாகட்டும். அட, எடுத்து கொடுமா. நேரம் பாத்ரூம் போறான். டார்லிங், நான் அரலூசா? ஆமா. அடச்சை, எடுத்துன்னு வா. ஐயா, என்ன ரொம்ப சொல்ற? மூஞ்ச பாரு. இதுக்குத்தான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிறது. நீ அலட்சியமா இருந்திருப்ப. நல்ல வேலை அந்த தம்பி அங்க வந்ததுனால நீ தப்பிச்ச. ஏமா, அந்த தம்பிக்கு நல்ல அடியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல.
உனக்கு என்னடி தெரியும்? அடி வாங்கினவனுக்கு எல்லாம் தெரியும். மசாஜ் கிளப்பா உனக்கு ஒத்து பாடியே உனக்கு ஒத்தடை வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். அன்னைக்கு அவ்வளவு பேர் அடிச்சிட்டு வந்தேன். அவன் பின்னாடி போகும்போது எனக்கு தெரியும் பின்னிட்டானுங்க. என்ன ராணம் அவன் காதலுக்காக என்னென்னமோ பண்றான். ஆஃப்டர் ஆல் இந்த சின்ன அடியை கூட தாங்கலன்னா அப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லடா. பெரிய மறுச்சரித்திரா லவ். அம்பிகாவதி அமராவதி குழப்ப பாருங்கடா. டேய் சாப்பாட்டுக்கு என்னடா வழி? சாப்பாட்டுக்கு என்ன வழியா? எழுந்து உக்காந்துக்கிட்டு ராதா ராதான்னு கத்து. அவ அப்படியே ஸ்லோ மோஷன்ல நல்லா வந்து ஊட்டுவாடா. ஏய் எதிர்க்க மீச இருக்கான். மீசன் வந்து கூப்பிடு. பன்னோ டீயோ ஏதாவது வாங்கி கொடுப்பான். டேய் வயிற்று பசி தாங்க முடியலடா. வயிற்று பசிக்கே நம்ம தெருவுல பாட்டு பாடி பிச்சை எடு ஏதாவது போடுவானுங்க. போ கொஞ்சம் வாங்களே. வாங்க மதன், பரவாயில்ல. இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கழிச்சு விடுங்க. சாரி மதன், நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஆமா, நான் நடிச்ச படம் எதுவும் நீங்க பாக்கல? இந்த ஆல்பத்தையாவது பாருங்க. அண்ணா சார் போல இருக்கு. என்னம்மா கீதா, யாரு இவரு? அண்ணா இவர்தான் மிஸ்டர் மதன். நான் அடிக்கடி சொல்லுவேனே. ஹலோ சார், ப்ளீஸ் நீ உட்காருமா. இவர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கே, வெரி ஃபேண்டாஸ்டிக். பரதநாட்டியத்துல லேடி டான்சர்ஸ் எல்லாம் இவரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆடுவாரு. மதன், பரதத்துல ஏதாவது ஒரு பீஸ் பண்ணி காட்டுங்களேன். ஏமா நீங்க சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு நான் டெஸ்ட் வைக்கணுமா இல்ல? அதெல்லாம் வேண்டாம், நீ சொன்ன ரொம்ப கரெக்டா இருக்கும். என்னம்மா வந்தவங்களை உட்கார வச்சுட்டு நீ உட்காந்துருந்தா இப்படி போய் பிரமாதமா 3 காஃபி கொண்டா உனக்கு சேர்த்து. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதன். மிஸ்டர் மதன், சினிமாவில் சான்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. நானும் இந்த தொழில எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரையில கீதாவும் சினிமாவும் என்னோட 2 கண்கள் மாதிரி. கீதாவோட அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சது நீங்க செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். என் தங்கச்சியை பத்தி பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஃபேக்ட். அதுல சந்தேகமே இல்ல சார். உங்க தங்கச்சி மூலமா தான் எனக்கு டான்ஸ் குரூப்ல இடம் கிடைச்சது. டான்ஸரா இருந்த மட்டும் போறாது, நீங்க பெரிய ஹீரோ ஆகும். மிஸ்டர் மதன், கலைஞர்னாலே அவருடைய முயற்சிகள்ல சோதனைகள் அதிகமா இருக்கும். அழகான பொண்ணு கூட கார்ல வந்து இறங்குற. கூடிய சீக்கிரம் சினிமால பெரிய ஆள் ஆடுவேன். டேய் தப்பா நினைக்காதடா, ஃபேமஸ் டான்சர் அவ. நம்ம டைரக்டர் ஜெயதேவ் இருக்கார்ல, ஆமா அவரோட தங்கச்சி. என்னடா கதை விடுற? ஒரு வயசு பொண்ணு நீ தங்கி இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போதுன்னா இதுல என்னமோ இருக்குடா. பிடிச்சாலும் புளியங்க தான் பிடிச்ச. டேய் மறுபடியும் சொல்றேன், அவளை பத்தி தப்பா நினைக்காத. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. ராதாங்கிற ஒரு தேவதையை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாதுடா. உடா பழக்க தெரியாதவன. காதலாவது கத்திரிக்கையாவது. உனக்கு பணம், புகழ், அந்தஸ்து, காரு, பங்களா இதெல்லாம் வேணும்னா அவன் உனக்கு கிடைக்கணும். உண்மையான அன்பு பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இந்த உலகத்துல உண்மையான அன்பு அது. முதல்ல உடல் மேல ஆசை வருது, அப்புறம் தாண்டா உள்ளத்துல அன்பு வருது. ஏன்டா கற்பனையே வாழ்ந்துட்டு இருக்க? டேய், அதிர்ஷ்டம் தானா வந்து கதவு தட்டும் போது துறக்காதவ அறிவாளி இல்ல, முட்டாள். உன்னுடைய பாதி வாழ்க்கையை தையல் மிஷன்லயே கழிச்சுட்டேன். துணி, பணம் இது கூடவே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன். உனக்கு உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாதுடா. போக போக நீயே புரிஞ்சுக்குவேன். அனுப்பிரியா அனுப்பிரியா வாங்க சார். இருக்கட்டும். என்ன அனுப்பிரியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? என் கூட பேச வேண்டாம். ஏன் என்னாச்சு? ஏன் கோமா இருக்கீங்க? என்ன கையில பட்டினா? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்ச வரலாம்னு. ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுப்பீங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா இல்ல பாருங்க. ஹாய் மதன், என்ன நீங்க என் கூட ஃப்ரீயா மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க. உங்களோட நிறைய பேசணும்னு மனசு சொல்லிட்டே இருக்கேன். டைம் ஆகுது,
நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மிஸ்டர் மதன், நீங்க கதை கவிதை எல்லாம் கற்பனை பண்ணி எழுதுறீங்க. ஆஃப்டர் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையே. கீதா, உங்களை ஒரு வழிகாட்டியாக நினைக்க முடியுதே தவிர வேற விதமா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இந்த கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க நடைமுறையை பத்தி நினைச்சு பாக்குறதே இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், வாங்க கொஞ்ச நேரம் வீட்டுல போய் பேசிட்டு வரலாம். கீதா, நாம 2 பேரும் சேர்ந்து போனா பாக்குறவங்களும் தப்பா பேசுவாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன்? ஒரே தொழில் செய்யறோம், அதுவும் ஸ்டூடியோக்குள்ள. இதுல மத்தவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கிறதா நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனை இல்லைங்க, நிஜம்தான். சாரி மதன், உங்க மனசை புரிஞ்சுக்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் வரேன். இப்பதான் வந்தியா? ஷூட்டிங் முடிச்சதா? சாப்பிட்டியா? என்னம்மா, என்ன இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? கீதா, கீதா, என்ன ஆச்சு? ஏன் அழற? ஷூட்டிங்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னா. என்ன அழுதுட்டு இருக்க? மாஸ்டர் ஏதாவது சொன்னாரா? அவர் ஒண்ணும் சொல்லல. மதன் தான். யாரு? மதனா? ஏதாவது மரியாதை குறைவா சொன்னானா? இல்லைன்னா போர் அடிக்குதுன்னு பேச்சு கூப்பிட்டேன், அதுக்கு அவர் வரல. இதுக்காகவா? இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? பைத்தியம். இல்லைன்னா எனக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன, அவன கோபுரத்தில் இருக்கிற புறாவா மாத்திடுறேன். அதுக்குள்ள திறமை அவன்கிட்ட இருக்குமா? உண்மையாத்தான் சொல்றீங்களா? ஆமாமா, நான் எடுக்க போற அடுத்த படம் ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட். அதுல அவன் தான் ஹீரோ. அண்ணா, இந்த பாருமா, நீ விரும்புற பொருள் இந்த சிந்துபாத்து கதையில வர மாதிரி 7 கடல் 7 மலையை தாண்டி இருந்தாலும் சரி, அதை எப்பாடுபட்டாவது கொண்டு போய் கையில கொடுத்துருவேன். ஆனா அதுக்காக நீ அண்ணனை வந்து அனுமா இருக்கிற மாதிரிலாம் நினைச்சிடக்கூடாது. நீ எப்பவுமே கண்கலங்காம இருக்கணுமா? சரி சரி. ஏண்டி கல்யாண பேச்சு எடுத்தாலே வேப்பங்காயாட்ட கத்துக்குதே, உன் மனசுல என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஆரம்பிச்சு விட்டியா? அவ படிச்சவா, எல்லாம் அவளுக்கு தெரியும். சாப்பிடுற நேரத்துல ஏண்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? ஆமா, படிச்சவன் பொண்ண குத்துக்கல்லாட்ட உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா மாப்பிள்ள தானா வந்து குதிப்பானா?